என்ன விஷயம் வர சொன்னீங்க? என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டியா? அதான் கோவமா இருக்கியா? நான் வரைய இம்புட் நேரம் ஆச்சு தெரியுமா? ஏன் கேளு. ஏன்? ரொம்ப நாளா உனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை. அதான் உனக்காக இந்த போனை வாங்கிட்டு வந்தேன். எப்பவும் காஸ்ட்லி கிஃப்ட்லாம் நீ தானே எனக்கு கொடுப்ப. இந்த முறை உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கின கையோட நேராக உன்னை பார்க்க தான் வரேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தா பிரிச்சு உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. பிடி. இந்தா நந்தினி, பிரிச்சு பாருன்னு சொன்னா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏண்டா டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னாச்சு நந்தினி? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? அடச்சி, போதும் நிறுத்து. இன்னும் என்னென்னலாம் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு இருக்க? உனக்கு தான் அந்த மலரை பிடிச்சிருக்குல்ல, அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. அவ கூட சந்தோஷமா வாழ்றதுன்னா வாழ்ந்துட்டு போயேன். எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க? நந்தினி, நீ என்ன சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தனா? ஏய் ஏய் ஏய், இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நீ எவ்வளோ பெரிய நடிகன்னு எனக்கு நல்லா தெரியும். நந்தினி, நான் ஏன் நடிக்க போறேன்? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நந்தினி. நீ உன் பொண்டாட்டி கூட ராட்னத்துல சுத்துனது, பைக்ல ஜாலியா ரைட் போனது, யாருமே இல்லாத தியேட்டர்ல உன் பொண்டாட்டி கூட தனியா உட்கார்ந்து படம் பார்த்தியே, அது வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். நந்தினி, அது வந்து நான் அவளை ஏன் கூட்டிட்டு போனா? மறுபடியும் போய் சொல்லாத. இனிமே நந்தினி நந்தினி என் பின்னாடி வந்த என் அப்பா கிட்ட சொல்லி உன் கைய கால உடைக்க சொல்லிடுவேன். மரியாதையா இருந்துக்கோ. நந்தினி 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 நந்தினி, இவளுக்கு எப்படி நம்ம மரல கூட ராட்டத்துல போனது, தியேட்டருக்கு போனதெல்லாம் தெரியும்? ஒருவேளை தமிழ் சொல்லிருப்பாளோ? ஆனா தமிழுக்கு நந்தினி பத்தி தெரிய வாய்ப்பே இல்லையே. பிடி சொத்த போயிடுச்சு.